கடை வைக்க போறியா சங்கீதா? சூப்பராக இருக்குது சங்கீதா. இப்போ நம்ம வாங்கினதோட நிறைய மாடல்ஸ் இருக்குல்ல லைட்டு. ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு நிறைய இருக்கு. சூப்பராக இருக்குல்ல லீஃபோட. லீஃப் சூப்பராக இருக்கு. புதர் மூங்கில் புதர் மாதிரி இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வைக்கணும். கிறிஸ்டல் லைட் தான் வாங்கியிருக்கோம். சூப்பரான ஒரு லைட் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. மெயினா இந்த லைட் வாங்குறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்க போனோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சென்னைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம வீட்டுக்கு வந்து லைட்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரூம்லாம் டெக்கரேஷன் பண்றதுக்கு பெட்டு பக்கத்துல அப்படியே ஸ்டாண்டிங் லைட் இருக்கும் இல்லையா, அந்த லைட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆர்டிபிஷியல் செடி, ஃப்ளவர் செடி அது மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு பாரிஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து வீட்டை அழகுபடுத்துறதுக்கு நம்ம பொருள் தான் வாங்க போறோம். தேவையான பொருள் வாங்க போறோம். அழகுபடுத்துற பொருள் வாங்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், இங்க தான் நம்ம சானியர் லைட்லாம் வந்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு தேவையான நல்ல லைட்லாம் வாங்குறது கம்மி ரேட்ல நிறைய டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இங்க வந்தோமே. ஸோ போன டைம் லைட் வாங்கணுமா, இங்கேயே வந்து வாங்கிக்கலாம் சொல்லிட்டு சென்னை வந்திருக்கோம். பார்க்கலாம். ஷாப்பிங் பண்ண போறோம் தானே ஜெஷுதா நம்ம? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லைட்டு வாங்குறதுக்கு பாரிஸில் பூக்கடை பஸ் ஸ்டாப் அந்த இதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பாருங்க. இங்கே பக்கத்தில் தான் நிறைய சாண்டியர் லைட்லாம் கிடைக்கும். ஆமாவா, தேடி கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்ட கொடுக்குதா. நானும் என்னடா அதுன்னு பார்த்தேன். அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே இருக்குல்ல, போய் பாருங்க. நிறைய பூவாக வச்சுக்கிறாங்க. நல்லா ஹைட்டாக இருக்குது. இது ஒன்று 200 ரூபாயா? 250. 250. சூப்பராக வாங்கலாம். ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் நிறைய இருக்கு. இங்க எல்லாமே கம்மியா இருக்கு பேபி, வந்து வாங்கலாம் நம்ம. ஓகேவா, வரும்போது வாங்கிக்கலாம். இந்த பூச்செடிலாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. சூப்பரா நல்லா இருக்குங்களா? இது வாங்கலாம். அப்ப வாங்கி வச்சுட்டு போலாமே. வாங்கி வச்சுட்டா இல்ல வரும்போது வாங்கிக்கலாம். வரும்போது கூட வாங்கிக்கலாம். சரி, இது மாதிரி சின்ன தொட்டி வாங்கினா அழகா வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நாங்கள் வந்து லைட்டு கடை தெருக்கு வந்தாச்சு. இந்த தெருவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா லைட்டுமே கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான அனைத்து லைட்டும் கிடைக்கும் பாரிஸில். இங்கே ஹோல்சேல் ஐட்டம் இருக்கு. ஆமாம், என்ன எடுத்துக்கலாம், நகை, அது மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைட்டு கடையாக ஏறி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ போய் பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு லைட்டு கடையாக உள்ளே போய் பார்த்துட்டு விலைலாம் கேட்டு வந்துட்டுருக்கோம். அப்படியே வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவருமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று ஒன்றா எலக்ட்ரிக்கல் பொருள் தான் நிறைய வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு தேவையான அனைத்து எலக்ட்ரிக்கல் பொருளுமே இங்கே கிடைக்கும். இது உள்ள செம வெயில் டைமில் வந்துட்டோம் நம்ம. அதான் கரெக்டா, நைட்டில் சூப்பராக இருக்கும் ஜிகு ஜிகுன்னு. இங்கே தான் நம்ம லைட்டு வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த கடையா பக்கத்து கடையா, 2 கடையில் ஏதோ ஒரு கடையில் தான் நம்ம சாண்டியர் லைட்டு வாங்கணும். ஞாபகம் இருக்கா? இங்கே தான் வாங்கின மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்குல்ல லீஃபோட. சூப்பராக இருக்குது சங்கீதா. இப்போ நம்ம வாங்கினதோட நிறைய மாடல்ஸ் இருக்குல்ல லைட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? கடைசியாக நம்ம சாண்டியர் லைட்டு வாங்கின கடை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கிளாரா லைட் ஜோனில் தான் நம்ம அப்போ வாங்கினோம். ஞாயிற்றுக்கிழமையில் வந்து வாங்கினோம். இப்போ போய் பார்த்தோம், நைட் லேம்ப் இருக்குது, ஆனால் நம்ம கேட்குற மாதிரி இல்லை, வேறு மாதிரி டிசைனில் இருக்குது. அதனால் வேறு கடைக்கு போகலான்னு பிளான் பண்ணுறோம். வா சங்கீதா போகலாம். நம்ம வந்து டேபிள் பக்கத்துல வைக்கிற மாதிரி வாங்கணும். ஆமா, செவத்துல மாற்ற மாதிரி இருக்கு. இல்லனா செவத்துல மாற்ற மாதிரி கூட வாங்கிக்கலாம். அது மாதிரி வாங்கி எலக்ட்ரிஷியன் கூட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணனும். ஆமா, நல்லா தான் இருக்கு. நான் சூப்பரா. அதுல ஏதாவது ஒன்னு வாங்கிக்குமா? வாங்கலாம். வா, 2 கடை சுத்தி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம். சரி, 2 ரூமுக்கு வாங்கணும்ல. ஆமா. என்னமா பாத்தியா, ரொம்ப பசி எடுக்குதுமா. ஜூஸ் கடை இருக்கு, ஜூஸ் குடிக்கலாம். சரி சரி, நீங்க அனுப்பி விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். சூப்பரா இருக்கு சங்கீதா பழம்.
கேட்ஜெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. காரில் வைக்கிறது பிரகாஷ் இதுதானே காரில் வைக்கிறது வச்சுருந்தாங்க. சூப்பராக இருக்கும்ல அது. சாமி போட்டோ தான் வைப்போம். சாமி போட்டோ தான் வைக்கணும். சரி ஓகே. ஃப்ரூட்ஸாக நிறைய வெரைட்டி வச்சுக்கிறாங்க சரிங்களா. சூப்பராக வாங்கிக்கோ. அது ஒரு எல்லாரும் வாங்குறாங்க. செம்ம வெயில் பேபி. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் லைட் வாங்குறதுக்கு தான் அந்த கடை ஃபுல்லாக சுற்றணும். நாங்கள் கேட்ட மாதிரி ஆனால் இல்லவே இல்லை. ஸோ அதனால ஜூஸ் குடிச்சிட்டு அட்லீஸ்ட் ஆர்டிஃபிஷியல் நம்ம கேட்குற மாதிரி வந்து தேனாம்பேட்டையில் தான் கிடைக்குமா, மவுண்ட் ரோடில் கிடைக்கும். இங்கே நமக்கு ஏதாவது வேணுன்றதை வாங்கிட்டு கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அவகாடோ ஜூஸும் ஜெஷிதாக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான் வேணுமா. ஜெஷிதா நல்லா இருக்குதாம்மா? நல்லா இருக்குதா? எப்படி சொல்றது? நல்லா இருக்குமா? எது 300 ரூபா? இதெல்லாம் இந்த இதில் 500 ரூபாவா? நிறைய ஹோம் டெக்கர்ஸ் ஐட்டம் தான் இருக்கு. இது வந்து தொங்க வர்றதா இல்லை அப்படியே வைக்கிறது? அப்படியே தான் வைக்கிறது. அது கொடுத்துருக்குறாங்க. அழகுக்கு வச்சுருக்காங்க அது மாதிரி. சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அழகாக டெக்கரேட்டிவ் பொருளாக இருக்குது. நாங்கள் எனக்கு வேணுன்றதெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பேபி. இங்கே பார் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சைனா பீஸ். சைனா பீஸா? நல்லா இருக்கு. நிறைய டிசைனாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹோம் டெக்கரேஷனுக்கு, ஹோம் டெக்கரேஷனு ஷாப்பு எல்லாத்துக்குமே ஹோல்சேலாகவும் கிடைக்கும். ஹோல்சேலாக வந்து வாங்கி போகிறாங்க. கடை வச்சுருக்கீங்களா கூட? ஆமாம். இங்கே பாரு, இதெல்லாம் கூடமே நல்லா இருக்குது. இந்த பூலாம் சூப்பராக நிறைய கலர்ஸில் நிறைய வெரைட்டியில் சூப்பராக இருக்குது. 300 பேபி இது ரெண்டும். அப்படியா? தாராளமாக வாங்கலாம். நல்லா இருக்கு. சுற்றி சுற்றி பார்த்து நம்ம வாங்குறோம். ஆமாம், அழகுபடுத்துறது வீட்டையே நல்லா அழகாக வச்சுக்கணும். ஓகே என்ன செய்யுதா? இந்த தொட்டி நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு செய்யுதா? இது செட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய மூங்கில் மரம் வாங்கிட்டு இருக்காரு பாருங்க. நம்ம டிவி டபுள் சீலிங் இருக்குல்ல? ஆமாம், டபுள் சீலிங் ரைட்டில் ஓரமாக வச்சா நல்லா அழகாக இருக்கும். அந்த ஜன்னல் கிட்ட வைக்கலாம். ஆமாம், முக்கோண ஜன்னல் கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டு காட்டணும். இங்கே இவ்வளோ ஜல்லி மண்ணு கொட்டி மண்ணு ஃபுல்லாக கொட்டிட்டு மேலே கொஞ்சமாக குழாங்கல் வச்சுக்கணும். ஆமாம், அதுதான் அப்படி தான் வெயிட்டில் தான் நிற்கும். அது சூப்பராக இருக்கு செய்யுங்க. இது இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக தொட்டினா நல்லா இருக்கும். பட் இந்த தொட்டி ஓகே தான் பேபி. ஓகே தான், கரெக்டாக இருக்கும். என்னம்மா என்ன வைக்கணும்? குழாங்கல் வைக்கணும். குழாங்கல் இங்கே இருக்க டெக்கரேட் செட்டிங் கூட அது கூட வைக்கணும். ஆமாம், ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் டெக்கரேஷன் பண்ணுறாங்களே, அதெல்லாம் எல்லாமே கிடைக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் டெக்கர்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் சாப்பிட்டு அப்படியே அந்த லைட்டு பார்த்துட்டு கார் எடுத்துன்னு வந்துடலாம், கிளம்பலாம். ஓகே, அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சுல. கடன் டைம் ஓடுது செய்யுங்க. நான் வாங்கிட்டே இல்லையா, கேட்டுட்டே இருக்கு. லீஃப் சூப்பராக இருக்கு. அதோட லைட்டு பின்னாடி ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. சூப்பர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லைட் வாங்கியாச்சு. லைட் வாங்க நான் இங்கே தான் நின்று காட்டிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் காட்டிட்டு இருந்தோம்ல. ஆனால் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தோம். எங்கேயுமே நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல. அதனால இங்கேயே வந்து வாங்கியாச்சு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய லைட்டு டிசைனாக இருந்தது. 2 லைட்டு வாங்கியிருக்கோம். வீட்டில் போய் காட்டுறேன், ஓகேவா? ஓகே, நான் கார் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே ஃப்ளவர் வாங்கினதுல வேறு அப்படியே இருக்குது. அதை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். ஓகே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரூம் லைட்லாம் இங்கே தான் இருக்குது. நிறைய இத்தனை லைட் இருக்குது பாருங்கள். இத்தனை லைட்டில் நம்ம வாங்கினது ஒரு லைட்டு கரெக்டா? ஒரு வழியாக ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு.
கரெக்டா ஒரு 11:47க்கு வந்து பாத்தீங்கன்னா கார் பார்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைம் நோட் பண்ணாங்க. இப்போ வந்து 3:15 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் ஷாப்பிங் பண்ணுங்க பாருங்க. போச்சு. ஆமா, வெயில் டயர்ட் ஆயிடுச்சு அப்படியே சுத்தி சுத்தி. ஆனா நிறைய கடை இருக்கு, நிறைய பொருள் இருக்கு. காசு இருந்தா சூப்பரா வாங்கலாம் அழகழகா. நாங்க வந்து தேவையானதை வாங்கிட்டோம். லைட் வாங்கலாம்னு வந்தோம், லைட்டும் வாங்கிட்டோம். அதே மாதிரி வீட்டுக்கு கொஞ்சம் டெக்கரேட்டிவ் பொருள்லாம் வந்து வாங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரைஸ் ஆச்சு, எப்படி டெக்கரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் காட்டுறேன். என்னென்னலாம் மொத்தமா வாங்கணும்னு சொல்லிட்டு. ஜஷுதா வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டா. நாங்க அப்படியே இந்த கார் உள்ளே நல்லா நீட்டா வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு கிளம்பிட்டோம். கார் உள்ள வைக்க முடியாதுன்னு நினைச்சோம், அப்புறம் வச்சுட்டோம். அதாவது முன் சீட்ல இருந்து பின்னாடி டிக்கி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போதும். அவ்வளவு ஹைட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபிட் பண்ணா நம்ம வீட்டுல சூப்பரா இருக்கும் சங்கீதா. ஃபுல்லா செட் பண்ணிட்டு ரொம்ப நாள் பிளான் அது ஆக்சுவலா. ஆமா, பேபி தான் இந்த மூங்கில் வைக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டுங்க வந்தாரு. சோ அது ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கிடைச்சிருச்சு. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வீட்டுக்கு பட்ஜெட்டாவே கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நாங்க போய் கடையில கேட்டோம், ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. ஒரு பாட்டுமே தனியா அந்த இதுவே வந்து 5000 7000 அது மாதிரி வித்துது. இது ஒரு குச்சி வந்து பிரைஸ் நம்ம தான் செட் பண்ணோம் தனியா வாங்கி செட் பண்ற மாதிரி. ஆமா, சோ வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு தான் கிளம்புறோம். சென்னையில இருந்து வீட்டுக்கு போறோம். போகும்போது அப்படியே ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு போலாம். இங்க சாப்பிடலான்னு போனோம்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஹோட்டலே கிடைக்கல. வெறும் தயிர் சாதம் சாப்பிட்டு வந்து நான் அநியாயத்துக்குன்னா ஊறுகாய் மிளகா கடிச்சிட்டு தயிர் சாதம். அந்த தயிர் சாதமே 76 ரூபாய். ஒரு சின்ன பால் தயிர் சாதம் சாப்பிட்ட மாதிரியே இல்ல. ஜஷுதா சுத்தமா சாப்பிடவே இல்ல. எனக்குமே சாப்பிட்ட மாதிரி இல்ல. மினிமீல்ஸ் அதுல ஒண்ணுமே இல்ல. மினிமீல்ஸ் நல்லாவே இல்ல. சரி, ஏதோ எல்லா டைமும் நமக்கு நல்ல சோறு கிடைக்குமா? என்னைக்காவது ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போகும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வாங்கிட்டு வந்த பொருள்லாம் இங்க இருந்து வச்சிருக்கேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாக்கலாம். லைட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் வீட்டுல இருந்து அழகழகா அங்கங்க டெக்கரேட் பண்றதுக்கு ஆர்டிபிஷியல் செடிலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆர்டிபிஷியல் பிளான்ட்ஸ். ஆமா, சோ மொத்தமா என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்குன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஹோல்சேல்ன்றதுனால ஆமா, எல்லாம் டபுளா தான் செட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணி வச்சிருக்காங்க. எடுத்தா வந்து 2 அப்படி இல்லைன்னா 4 12 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க வந்து அப்படியே கடன்னு எடுத்து வைக்கிறாங்க. இப்போ கடைக்கெல்லாம் போற மாதிரினா எப்படி இருந்தாலும் 2-3 இருந்ததுன்னா கடகடன்னு சேல் ஆயிடும். நம்ம எல்லாமே 2 வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒண்ணு வந்து கீழே வச்சுக்கலாம், ஒண்ணு மேல வைக்கலாம். வேற இடத்துல லொகேஷன்ல வைக்கும் போது ஒண்ணு தெரியாது இல்லையா? சோ கம்மி ரேட்டுக்கு இருந்தது, அப்படியே வாங்கி வந்துட்டோம். எல்லாமே கவர்ல அப்படியே சுருண்டு இருக்கு பேபி. ஆமா, எல்லாத்தையும் எடுத்து வெளியில வச்சு கவர்லாம் பிரிக்கணுமா? ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. இந்த செடி எல்லாமே தான் அங்க வாங்கிட்டு வந்தது. அழகா பூச்செடி தொட்டி மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்குள்ள ஒரிஜினல் செடி வச்சா மெயின்டைன் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி எல்லாம் ஊத்தி அது கீழே வந்து பாத்தீங்கன்னா வழி இல்லையா? ஸோ அதனால இது மாதிரி இருந்தாலே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இது மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி மணி பிளான்ட் வச்சிருக்கோம். ஆமா, மணி பிளான்ட்டே இன்னும் கொஞ்சம் அது நல்லா வளர்ந்துன்னா அங்கங்க கொஞ்சம் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் போதும்னு சொல்லிட்டு இதெல்லாம் அப்படியே ரூம்ல, அதுக்கப்புறம் இங்க கிச்சன்ல கூட அழகா வச்சிருக்கோம் பாருங்க. அது மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுது. என்னென்ன மாடல் பாக்குமா? பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பிரிச்சு வச்சாச்சு. பிரிச்சு வச்ச அப்புறம் பாருங்க, அப்படியே உண்மையாலுமே செடி இருக்கிற மாதிரியே இருக்கு பேபி. சூப்பரா இருக்கு. ஒரு கடையை வைக்கலாம் போல அந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். பத்தியா, ஒரு டேபிள் ஃபுல்லாவே வந்துடுச்சு. கடை வைக்க போறியா சங்கீதா? யாருக்கு வேணாலும் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டிபிஷியல் ஃப்ளவர் இங்க பாருங்க, ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. செமையா இருக்கு பாக்குறதுக்கு. இதெல்லாம் வந்து சைனா பீஸா அங்க இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகம். இந்தியன் வந்து பார்த்தனா கொஞ்சம் கம்மின்ற மாதிரி. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அதனால அது கொஞ்சம் விலை கம்மி. ஸோ எல்லாமே சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு பிடிச்சிருக்கவே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம். ஒரு செட்டுல வந்து விலை இருந்துச்சு, ஒண்ணுல விலை இல்லை. ஆமா ஆமா. ஸோ அது வந்து பில்லு போடும்போது அப்படியே கொஞ்சம் மைனஸ் பண்ணி தான் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் செடி இதுதான். அப்படியே கிராஸ், அதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூ இருக்க மாதிரி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இதுதான் ஒரு செட்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த செடி, இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாட்டே நல்லா அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இது முக்கியமா வாங்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்செடி இதே மாதிரி தான் செடி ஒரிஜினலாகவே இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும். அதனால் அதை எப்படி இது எல்லா செடியுமே பார்த்தோன்னா ஒரிஜினலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அப்படியே ரெப்ளிக்காக வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தொட்டி வாங்கணுமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்செடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல பூ பூக்கும் ஞாபகம் பார்த்துருக்கேன். இந்த பூவு பிங்க் கலர்ல பூ பூக்கும் பேபி. இது அப்படியா? ஆமா. ஸோ இந்த ஒரிஜினல் பூ நம்ம ஊர் பக்கம் பூக்கிற பூ தான் இது. நல்லா இருக்கும் இந்த பூ. ஸோ
ஸோ அதனால அந்த பூச்செடி வந்து ஒன்று வாங்கினேன். பார்க்க நல்லா அழகாக இருந்தது, இது கலர்ஃபுல்லாக, அதனால இது வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு பிடிச்சது, இது நான் செலக்ட் பண்ண சங்கீதா செலக்ட் பண்ணது சூப்பராக இருக்கு. மூங்கில் மாதிரி தான் பார்க்க, அப்படியே மூங்கில் மாதிரி இருக்குல்ல இந்த இலை. ஆமா, ஆனா பூ அப்படியே வந்துடும். அப்படியே இந்த பூ இது வந்து அழகு செடி நிறைய இடத்துல இருக்கும் பார்த்தியா. ஸோ அழகா பூ வந்து சூப்பரா இருக்கு பாருங்க, ஆரஞ்சு கலர் ஒரிஜினல் சரியான கலர் சூப்பரா இருக்குங்க. ஸோ இது வந்து அழகா நம்ம இந்த எங்கோனாலும் வைக்கலாம் இதை. ஆமா, வச்சுட்டு எல்லாமே டெக்கரேட் பண்ணிட்டு வீடு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்க ஹோம் டூர் போடுறோம்னு சொல்லியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று போடுறோம். அதுக்கப்புறம் இது வெறும் கிராஸ் மட்டும், பூ எதுவுமே இல்லாத வெறும் கிராஸ் மட்டும் இருக்க மாதிரி வாங்கணும். வெறும் செடி, இது பார்க்க நல்லா கிரீனா அழகா இருக்குல்ல. அது ஒரு செட்டே 150 ரூபா 200 ரூபாய் தான். இது சேர்ந்து எல்லாமே ஒரு சில தான் ஃப்ரெண்ட்ஸ் 500 ரூபாய். இதெல்லாம் வந்து 500 ரூபாய். ஆமா, அது ரொம்ப ஒன்னு 250 ரூபாய். ஸ்டைலா இருக்கிறதுனால இது கொஞ்சம் விலை அதிகம். மற்றதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தோட ப்ரைஸுமே இல்லை, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லாமே கம்மியான விலை தான். நான் இங்க வந்து ஆர்டிபிஷியல் செடி வாங்குறது பாண்டிச்சேரியில போய் பார்த்துருக்கோம். எல்லாமே ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. இங்க கம்பேர் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான், இது எல்லாமே இங்க வாங்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் குட்டி குட்டி செடிங்க வரும், இந்த பாட்டில் ரொம்பவே அழகா இருந்துச்சு இது. ஸோ இங்க பாருங்க, இதெல்லாம் தான் அப்படியே நேச்சுரலா இருக்குது, சூப்பரா இருக்குங்க. விலை கம்மியா இருந்தாலும் நல்லா இருக்கு அழகா. குட்டி குட்டி செடி இது ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. நெக்ஸ்ட் இந்த செடிங்க பாருங்க, இதுவும் ஒரே மாதிரி நினைச்சிட்டேன் பேபி நானு. அதுக்கப்புறம் அது வேற இது வேற தான் தெரியுது, பூவே வேற. இது வந்து ரோஸ், இது வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி பூ இருக்கு. இதுவுமே நல்லா இருக்கு, செம்மையா இருக்குல்ல. ஆமா, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அங்க பெரிய பெரிய செடியுமே இருந்தது, நம்ம வைக்கிற மாதிரி. பாத்தீங்கன்னா வாழை மரம், அந்த வாழை கண்ணு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாம் ட்ரீ, இன்னும் பெரிய பெரிய இலை வச்சு ஹைட் ஹைட்டா இந்த 600 ரூபாய் 700 ரூபாய்க்கே நிறைய சூப்பரா இருந்தது. சோ நான் வாங்கல, நம்ம வீட்டுல அது எங்க வைக்கணும், வாங்கிட்டு வந்து வேஸ்டா போக கூடாது இல்லையா. சோ அதனால அது வாங்கல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அழகா டேபிள் மேல வைக்கலாம், டேபிள் மேல, கிச்சன் கிட்ட, அது மாதிரி பெட்ரூம்ல, அது மாதிரி நிறைய இடத்துல வைக்கலாம். ஆமா, சோ இங்க மேல வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹால்லே அழகுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த என்னது தீபாவளி இருக்கு இல்லையா, அது மேல கூட ஒன்று வைக்கலாம். ஸோ அதனால இது மாதிரி சின்ன சின்னதா வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தேன். பெருசா வந்து பேபி ஆசைப்பட்டு வாங்குறது இந்த மூங்கில் குச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, வேணும்னு சொல்லிட்டு வாங்கினாரு. நிஜ மூங்கில் மரத்தையே வாங்கிட்டு வந்தாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மூங்கில் குச்சி தான் ரொம்ப நாளாவே பேபி வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. எந்த கடையில போய் கேட்டாலுமே ரேட் 5000 ஒரு ஜாடி, ஒரே ஒரு ஜாடியே வந்து 5000 7000 அது மாதிரி இருந்து. ஒரு ஜாடியே செட்டா பேபி ஒண்ணுதான், ஒரு ஜாடியே 4000 5000 செஞ்சா. சோ அதனால வாங்கல. இது ஒரு பீஸ் வந்து ஒரு குச்சி வந்து பாத்தீங்கன்னா 250 rupees ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி தான் போட்டாங்க. எவ்வளவு ஹைட் இருக்கு பாருங்க. ஆமா, இது வந்து சின்ன குச்சி போய் பார்த்தோம், 150 ரூபாய் 200 ரூபாய் ஒரு குச்சி. ஆமா, குச்சி. சோ இத வாங்கி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம்ல. அதனால நம்ம லாங்காவே வாங்கிட்டு வந்தோம். இத கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நம்ம டிவி கிட்ட வைக்க போறோம். சோ அதுக்கான தொட்டி தான் இங்க பாருங்க, இது ஜாடி. இந்த ஜாடி அப்படியே வச்சுக்க. ரெண்டு ஜாடி, இந்த ரெண்டு ஜாடி இருக்கு, ரெண்டு பக்கம் வைக்கிறதுக்கு. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணு கொட்டி அதுக்கப்புறம் கூழாங்கல்லாம் போட்டு அழகா இதெல்லாம் வைக்கலாம். சோ அதுக்காக தான் இது வாங்கி பாருங்க. எவ்வளவு பெரிய மூங்கில் மரமா வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்படியே டிவி கிட்ட வச்சு பாக்குமா, அப்படியே வச்சுக்கலாமா, கட் பண்ணி வைக்கலாம். கட் பண்ணி தான் வைக்கணும். சஜஷன் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு சொல்லுங்க. பார்த்து எடுத்துட்டு போனா சங்கீதா மூங்கில் மரமே வாங்கிட்டு வந்துட்டாரு. இது ஒரிஜினல் மூங்கில் குச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ், காய வச்சு அழகா கலர் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம போய் பார்த்தாலும் ஒரு சில இடத்துல பிளாஸ்டிக். ஆமா, அது அந்த அளவுக்கு நல்லா இல்ல, அட்ராக்டிவா. இதுதான் சூப்பரா இருக்கு. சோ இங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போறோம். ரெண்டு பக்கமும் வைக்கணும். நல்லா இருக்கா? இங்க வச்சு இந்த லைட் ஸ்ட்ரிப் லைட் மாத்திட்டா பேபி. நீ அங்க வைக்கிறது இல்லடி, இங்க வா. ஸ்ட்ரிப் லைட் கிட்ட தான் நல்லா ஒட்டி வா, அங்க தான் வைக்க போறோம். ஸ்ட்ரிப் லைட் எரிய போகுது, அது என்ன, அது பின்னாடி தெரியுது. ஆமா, நல்லா தான் தெரியுது. சோ இங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போறோம். கொஞ்சம் ஹைட்டா இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஷார்ட் பண்ணி அப்படியே புதர் மாதிரி வைக்கணும். புதர், மூங்கில் புதர். புதர், மூங்கில் புதர் மாதிரி இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு வைக்கணும். நல்லா இருக்குல்ல இங்க வச்சா. ஆமா, இது ரொம்ப ஹைட்டா இருக்கு சங்கீதா. இது நம்ம ஷார்ட் பண்ணி அந்த செட் பண்ணணும் தொட்டியில, அப்பதான் கரெக்டா இருக்கும். செட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சோ இப்போ நம்ம என்ன லைட் ஃபைனலா செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம், இந்த லைட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நம்ம அழகா பெட்ரூம் பக்கத்துலயே டேபிள் வந்து வச்சுப்போம் இல்லையா, அந்த டேபிள் மேல வைக்கிறதுக்கு இந்த கொடை லைட் தான் வாங்கணும். சோ இந்த கொடை லைட் தான் வந்து எல்லா இடத்துலயுமே சுத்தி பார்த்தோம், எங்கேயுமே கிடைக்கல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வால் அங்கங்க தான் வச்சிருக்காங்க. இப்போ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஓல்டு மாடல் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம ட்ரெடிஷ்னலா இருக்கும்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். கலரும் பத்தியா நம்ம வீட்டு கலர் கிரே கலர் அழகா சூப்பரா இருக்கு. ஆமா,
பாருங்க friends. வேற லெவலா இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் தான் இது செலக்ட் பண்ணேன். சங்கீதா டேபிள் லைட் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்காரு பயங்கரமா. நான் வந்து பட்ஜெட்டா முடிச்சிட்டேன். சரி இங்க பாருங்க இதுதான். இதுல வந்து லைட் இங்க கொடுத்துருக்காங்க, ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. லைட் செட் பண்ணிட்டு இந்த மேலே வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். ஸோ இது ஒரு லைட். இந்த லைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் தேடி அதுக்கப்புறமா பார்த்து வாங்கினது. மெயினாக இந்த லைட் வாங்குறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கே போனோம். ஆமாம். ஸோ இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இது 1600 2000 கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1600 கிட்ட கொடுத்தாங்க. இன்னுமே கம்மி பண்ணி கேட்டால் தருவாங்க. அங்கே எங்களுக்கு பேச தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எங்களை பார்த்தாலே வந்து பார்த்தோன்னா அவ்வளோதான் வரும், உங்களுக்கு கம்மி பண்ணி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கு மேலே வராதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப பேசி கம்மி பண்ணி வாங்க தெரிஞ்சவங்க அங்கே போய் வாங்குறவங்க நல்லா வாங்குவாங்க. ஆமாம் ஆமாம். எங்க எலக்ட்ரிஷியன் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்களே. நாங்க ஃபர்ஸ்ட் அந்த நம்ம சான்லியர் லைட்ல நம்ம அங்கதானே வாங்குறோம். ரோப் லைட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்கதான் வாங்கணுமே. சோ இப்பயுமே போய் அங்க வாங்கிட்டு வந்துட்டோம். அது என்னது கோவிந்தா நாயக்கன் ஸ்ட்ரீட். கோவிந்தா நாயக்கர் அந்த ஸ்ட்ரீட் பேர்லாம் நான் வந்து வீடியோலயே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பெட்ரூம்ல வைக்கிறதுக்காக டேபிள் லைட்டு. ஆமா. பெட்ரூம் லேம்ப். பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம்க்கான மாஸ்டர் லைட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இத பாக்குமா? ஓகே. மாஸ்டர் பீஸ் கிறிஸ்டல்லாம் வச்சு நம்ம சான்லியர் லைட் மாடல்லாம் வாங்கியிருக்கோம். ஆமா. ஆக்சுவலி அந்த மாடல் கிடையாது, அதோட லைட் தான் செவத்துல வைக்கிற மாதிரி. இதோட இந்த லைட் ஓபன் பண்ணி காட்டுறேன். ஓகே. லைட் வந்து இங்க பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் லைட் தான் வாங்கியிருக்கோம். சூப்பரான ஒரு லைட் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. இதுதான் நம்மளோட லைட். இப்படி வைக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல? ஆமா. இப்படி தானே இருந்துச்சு. இதுல வந்து இங்க பாருங்க கிறிஸ்டல் கொடுத்துட்டாங்க. இந்த கிறிஸ்டல் எல்லாமே செட் பண்ணணும். நம்ம இந்த வாஷர் வச்சு இந்த கிறிஸ்டல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே லைட் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய லைட்டுக்கு போட்டு வச்சிருந்தாங்க. அதோட கிறிஸ்டல் தான் சின்னதா அதே வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபை பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்காக இது வாங்கினது. ஸோ சூப்பரா ஒரு லீஃப். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கடைக்கு போனேன். அந்த லீஃப் ஃபர்ஸ்ட் 3 லீஃப் இருந்தது. ஆமா. அதுவே எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து வேற கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வரும்போது தான் இந்த லைட் பார்த்தேன். இது எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பேபிக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துன்னு வாங்கினாரு. இது பேபியோட செலெக்ஷன் தான் இது. ஸோ இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளேல காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அங்கே பார்த்தது ஷூட் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் வைக்கிறோம். அந்த லைட் தான் இது. ஸோ லைட்டு மட்டுமே இது ரொம்ப காஸ்ட்லியான லைட். இதுதான் மொத்தமாக 2 லைட்டும் சேர்த்து 7000 வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. இந்த பெரிய லைட்டும் அந்த இந்த டேபிள் லைட்டும் சேர்த்து தானே. லைட் மட்டுமே 7000 ரூபாய். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம போயிட்டு பாரிஸ்ல வந்து வாங்கிட்டு வந்த பொருள். பாரிஸ் தானே போய் பாரிஸ் பூக்கடை பஸ் ஸ்டாப் அங்க போனோம்னா ஃபுல்லாவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நகை செட்லாம் கூட இருந்துச்சு. நான் எல்லாமே பார்த்துட்டு எனக்கு வேணுன்றதை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. சூப்பரா இதுதான் நம்ம வீட்டுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம் டெக்கரேட் பண்றதுக்கு. ரொம்ப 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு நம்ம வீடு கட்டி. நிறைய பேர் ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நாங்க இன்னுமே வந்து நிறைய திங்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா காட்டல. நம்ம ஃபர்ஸ்ட் காட்டிட்ட ஹோம் டூர் இப்ப காட்டினாலும் அதே மாதிரிதான் இருக்கும். பெருசா ஒண்ணும் வித்தியாசம் தெரியாது. நம்ம அதுவே அழகா எல்லாமே செட் பண்ணி அது பார்க்கும்போது இன்னுமே சூப்பரா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் எல்லாம் ஒண்ணா எப்பெல்லாம் நம்ம டைம் கிடைக்குதோ அப்பப்போ வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த லைட்லாம் நம்ம ரூம்ல எங்க ஃபிட் பண்ணிட்டு அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.